ஹலோ ரைடர்ஸ், எல்லாருக்கும் நம்ம X1000 RPM சேனலுக்கு வெல்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்குது 200cc செக்மெண்ட்டில் இருக்க பாக்கெட் ராக்கெட் தி KTM டியூக் 200 தான். ஏன்ட்ட இருக்குது ஜென் 2 டியூக் 200. இந்த வண்டியோட வாக்கரும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து முன்னாடி எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் லுக்கிங் டிஆர்எல் வந்துடும். ஆன் பண்ணியே காட்டுறேன். ஸோ வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரில. இந்த டிஆர்எல் பார்த்திங்கன்னா ரியலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி லோ பீம் காட்டுறேன். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் மேலே இருக்கிறது எரியுது. அடுத்து ஹை பீம் போடுறேன். ஸோ ஹை பீம் போட்டோன்னா உங்களுக்கு எல்லா லைட்டும் எரியும். லைட் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா நைட்டு ரியலி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அப்படியே அந்த லைட்டை மட்டும் பாருங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டி ஆன் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்டுடலாம். சூப்பர்பான ஒரு எக்ஸாஸ்ட்டு. செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ சைட் வியூ வண்டியோடது. ஓகே, ஸோ ஹெட்லைட் பார்த்தாச்சு. அண்டு கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடுது. ஆல் எல்இடி செட்டப் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்ஆர் ஃப்ரெவ்ஸி. அண்டு டிஸ்க் பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் வந்துடும் வித்து ஏபிஎஸ்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சில் 2 மோடு இருக்குது. ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ மோடு. சூப்பர் மோட்டோவில் என்ன ஆகும்னா நமக்கு பேக் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பற்றி கேட்கவே தேவையில்ல. கேடிஎம்மோட ஹேண்ட்லிங்கு, ஃபீச்சர்ஸு, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரேடியல் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரேடியல். இதுவுமே பார்த்திங்கன்னா எம்ஆர் ஃப்ரூசி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விங்காம் பார்த்திங்கன்னா டிசைனே வந்து பார்க்க சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். NS200 பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்டேட்டட் டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறப்ப ஹேண்ட்லிங்கு, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் NS கம்பேர் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு இன்ஜின் அதே தான், 199cc இன்ஜினு, BS6 வெர்ஷன் இது. ஸோ இன்ஜின் வந்து இதுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. டியூக் 200னாலே 200cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன்ஜின்னு சொல்லலாம். ப்ளஸ் நான் வந்து BS3 ஓட்டியிருக்கேன். இந்த BS6 இப்போ தான் ஓட்டுறேன். ஸோ BS3க்கும் BS6க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரா பவராக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. இது நல்லா ரீஃபைன்மெண்ட் பார்த்திங்கன்னா கேடிஎம் ரொம்பவே வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் ஓட்டின BS3 டியூக்கும் இந்த இப்போ இருக்க டியூக்குக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த டியூக் வந்து ஒரு மாதிரி ரா பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது இதுலன்னு சொல்லணும். பட் ஆனால் அது சிட்டியில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நல்லா சிட்டியில் ஓட்டுறதுக்கும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. 5000 RPM வரைக்கும் உங்களுக்கு சட்டிலாக தான் இருக்கும். 5000 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். 5000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா எல்லா கீர்லேயுமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட கன்சோல் போகலாம். ஸோ இது வந்து ஜென் 2. இதில் வந்து அந்த பழைய பேசிக்கான டிஸ்பிளே தான் இருக்கும். இப்போ புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டியூக் 250 390ல் வர மாதிரி 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு எந்த வண்டிலையுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியான டிஸ்பிளே இல்லை. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் NS200 இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவும் இப்போ ஜென் 3 டியூக்கில் இருக்க டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா மேட்சே கிடையாது டியூக் 200க்கு NS200.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்கு இண்டிகேட்டர் இருக்குது, ஹீட் இண்டிகேட்டர் இருக்குது. அண்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா மோடு இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வார்னிங்ஸ் வந்துடும். இங்கே சைட் ஸ்டாண்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோ வந்துருச்சு. ட்ரிப் 1லேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு காட்டும், ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. ட்ரிப் 2 அதுலேயுமே அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு, ஃபியூல் எக்கானமி காட்டும். அடுத்து ஏபிஎஸ்ஸு. ஸோ ஏபிஎஸ்சில் வந்து நீங்கள் செட் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அதுவே ரிலீஸ் பட்டன் சொல்லும். ரிலீஸ் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பர் மோட்டோ, ரோட்லேருந்து இப்போ சூப்பர் மோட்டோ மாறிடுச்சு. நான் திருப்பி செட் அழுத்திட்டே இருந்தேன்னா இப்போ ரோடுக்கு மாறிடுச்சு. ஸோ 2 ஏபிஎஸ் மோட் வந்துடும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஆர்பிஎம்மு, நியூட்ரல் மீட்டரு, ஹை பீம், லோ பீமு, இண்டிகேட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆயிருந்துச்சுன்னா இங்கே காட்டும். அதே மாதிரி இங்கே ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இருக்குது, இங்கே வார்னிங் இண்டிகேட்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே கேடிஎம் பிராண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு. வண்டி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்பான ஒரு மோட்டார் சைக்கிள். நெக்ஸ்ட்டு வண்டியோட கியர் பாக்ஸு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். கியர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேக் டயரில் வந்து உங்களுக்கு ஆடுற மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ அந்த லீன் பண்ணுறப்ப, கார்னர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். அண்டு ஹை ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஆடுற மாதிரி இல்லை. 100-110 போனீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி சுத்தமாக ஃபீல் ஆகாது. நீங்கள் வந்து ஈஸியாக வண்டி ஓட்டலாம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட. நெக்ஸ்ட்டு சுவிட்ச் கியர்ஸு. இது Gen 2 இதில் வந்து பேசிக்காக தான் இருக்குது. Gen 3ல் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னா இந்த இடத்துல வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 4 பட்டனு. நம்ம 390ல் வர மாதிரி 390 இன்ஸ்பயர்டு பட்டன்ஸ் வந்துடும். அது வந்து நம்ம அந்த 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளேவை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மோடு செட் வந்துடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹை பீம் பாஸ் கொடுக்குறதுக்கு, ஹை பீம், லோ பீமு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்னுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. ரைட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹில் ஸ்விட்ச் வந்துடும், பவர் ஸ்டார்ட் வந்துடும். லீவர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அட்ஜஸ்டபிளும் வராது, இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டிலையும் வராது. இப்போ லீவர்ஸும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. மிரர்ஸு Gen 3லேயும் பார்த்திங்கன்னா இதே மிரர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து பஜாஜ்ன்ற பாருங்க, கேடிஎம் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. இதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு சீட்டு உங்களுக்கு இந்த வண்டியில் நல்லா பெருசாகவே தான் இருக்குது. Gen 3 250ல் 390ல் பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் வந்து சீட்டிங் நல்லா பெருசாகவே இருக்குது, வைடாக தான் இருக்குது. ஆனால் என்ன இஷ்யூனா, சீட்டிங் பெருசாக இருந்தாலுமே உட்காந்து நம்ம லாங் டூர் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பெயின் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஓனரும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எஸ், சீட்டிங் வந்து பெருசாக இருக்குது, ஃபேட் பர்சன் ஈஸியாக உட்காரலாம். பட் ஆனால் லாங் டூர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வரும். ஸோ சீட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பஜாஜ்னே வருது, கேடிஎம். ஸோ சீட்டிங்கில் கேடிஎம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பின்னாடி கிராப் ரெயில்ஸ். இந்த கிராப் ரெயில்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சி உட்காரலாம். அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கனெக்டட் கிராப் ரெயில்ஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து எண்ட் ஆகுது, அதே மாதிரி அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து எண்ட் ஆகுது. கனெக்டட் கிடையாது. பின்னாடி ஸ்டாப் லைட்டு, ஸோ அந்த ஸ்டெப் செட்டப்பில் இருக்குது. ஸ்டாப் லைட்டுமே பார்த்திங்கன்னா பின்னாடி எல்இடி தான். அண்டு இண்டிகேட்டர்ஸும் பின்னாடி வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க நார்ம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிலையும் எல்இடி தான் கொடுக்குறாங்க. அண்டு ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே போனால் லாக் ஆகிடுது, டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா லாக் ஆகாது. ஸோ நீங்கள் லீன் பண்ணுறப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்லைடர் ப்ரொடெக்ஷன்.
ஸ்லைட் ஆகாது, பட் ஆனால் கீழே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக் லீவர் நல்லாயிருக்கு. அண்டு பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பைப்ரேவோட கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ் 200லலாம் பார்த்தீங்கன்னா பஜாஜோட வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா கிரிமேக்கா கொடுப்பாங்க. இதில் வந்து பைப்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு வரும். அண்ட் இந்த பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ரியலி சூப்பராக இருக்குது. செம்ம கான்ஃபிடென்ட் தருதுன்னு தான் சொல்லணும். பேக் பிரேக் ஆஸ் யூஷுவல் ஓகே. ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் பைப்ரே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிரேக்கோட கான்ஃபிடென்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். நான் என்எஸ் 200 ஓட்டியிருக்கேன், என்னோடய என்எஸ் 400 ஓட்டியிருக்கேன். அதில் கூட அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வரல. பட் ஆனால் இந்த பிரேக்கிங் வந்து ரியலி சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நாம்ஸ் படி மோனோஷாக் சஸ்பென்ஷன். கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, பட் ஆனால் மாற்றிருக்காங்க, அது ஒரு சேஞ்சு. அண்டு வேறு என்ன, எஸ் அவ்வளோதான். நீங்கள் இந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டும் நான் போடுறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரைட் ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட்டு, வாக் அரவுண்டு எல்லாமே போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரும். அண்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டில் தென் பை பை ரைடர்ஸ், சேஃப் ரைட்.